வணக்கம். நான் உங்கள் சுப்புலக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆட்டுக்குட்டியோட கதை. ஒரு குட்டி ஆடு என்ன பண்ணுச்சு அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஒரு ஆட்டு வியாபாரி இருந்தாரு ஒரு ஊர்ல. அவர்கிட்ட 2 ரகமான ஆடுகள் இருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆ செம்மறி ஆடு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வெள்ளாடு. அவரு இந்த 2 வகையான ஆடுகளையும் வளர்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிராமத்தில ஆம், எதுவுமே இதே இல்ல. மழையே பெய்யல. மழை பெஞ்சா தானே புற்கள் எல்லாம் விளையும். அங்க எதுவுமே புற்களோ எதுவுமே இல்ல. அந்த ஆடுகளுக்கு போடுறதுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வகையான ஆடுகளையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மேய்ச்சலுக்காக ஆம், ஒரு மலை பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த 2 வகையான ஆடுகளையும். கூட்டிட்டு போறாரு. அப்ப கூட்டிட்டு போயி அங்க 2 வகையான ஆடுகளையும் தனித்தனியா அதுக்குன்னு ஒரு ஷெட் போட்டு அத தனியா வச்சிருக்காரு. இதுக்குன்னு ஒரு ஷெட் போட்டு இத தனியா வச்சிருக்காரு. அப்போ அந்த வெள்ளாடுகள மட்டும் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவரு வெளில மேய்ச்சலுக்கே அனுப்ப மாட்டாரு. வெள்ளாடுகள மட்டும் அப்படியே தனியா வச்சிருப்பாரு. அதுக்கு தேவையான அரிசி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த அரிசிய அம் உடைச்சு கஞ்செல்லாம் வச்சு அதுக்கு குடுத்துருவாரு. அதுக்கு தேவையான அம் இலைகள், பழங்கள் இது எல்லாம் அவரே எடுத்துட்டு போட்டு அத அந்த ஷெட்டுக்குள்ளேயே வச்சு தான் வளர்த்துவாரு. இந்த செம்மறி ஆடுகள என்ன பண்ணுவாரு அப்டின்னா, மேய்ச்சலுக்காக அனுப்பிறாரு. மலை பிரதேசம் அப்டின்றதுனால அங்க நெறைய புற்கள்லாம் இருந்திருக்கும். அத மேய்ச்சலுக்காக அனுப்பிருவாரு. இதுல என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு செம்மறி ஆடு இருக்கு. அந்த செம்மறி ஆடோருக்கு ஒரு சின்ன குட்டி இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுது அப்டின்னா, அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த அம்மா ஆடு சொல்லிக் குடுக்கு. "இங்க வா இப்படிதான் புல்லு சாப்பிடணும். எங்க புல்லு இருக்குன்னு அம்மா சொல்லி தரேன். இப்படிதான் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி தருது. அப்போ அந்த குட்டி ஆடு கேட்க அம்மாகிட்ட, "அம்மா, அம்மா அந்த ஆடுகள்லாம் பாரும்மா, கஞ்சிலாம் வச்சுறாங்க. எங்கேயுமே போகாம ஜாலியா உட்காந்த இடத்துலயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்மா. நான் மட்டும் ஏன் நம்ம மட்டும் ஏம்மா அங்க மேல ஏறி போய் புல்லெடுத்து சாப்பிடணும்? நம்மளும் அவங்கள மாரியே சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லுது. அவங்க அம்மா சொன்னாங்க, "இல்ல, இல்ல கல்லா செல்லம்" அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. "இப்படிதான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஏறி போய் சாப்பிட அதெல்லாம் எதுவும் செய்யாது" அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த ஆடு கேட்கல. அந்த ஆட்டுக்காரன் வச்சிருப்பான் இல்லையா கஞ்சி, அந்த கஞ்சியே குடிச்சிருது. குடிச்சோனே அப்படியே வாழ்ந்துட்டுருக்கு. அப்படியே வாழ்ந்துட்டுருக்கும்போது காலப்போக்குல ஒரு நாள் மேய்ச்சல்லாம் முடிஞ்சு எல்லா ஆடுகளையும் அடைச்சி போடுற நேரம் வந்தாச்சு. அந்த ஆடுகள தனியா, இந்த ஆடுகள தனியா அவன் அடைக்கிறான். அடைக்கும்போது இந்த செம்மறி ஆட்டோட குட்டிக்கு ரொம்ப தாகமா இருக்கு. ரொம்ப தாகம் அதுக்கு. அதுவும் மழையே இல்லாத ஒரு சமயம். அடிக்கடி மழை பெஞ்சா கூட அதிகமா தாகம் எடுக்காது. இதுக்கு மழையே இல்லாத சமயம், அந்த செம்மறி ஆடுகள் எல்லாம் வேற அந்த மலைக்கு மேல போயி, அங்க இருக்கிற புற்கள தான் சாப்பிட்டுட்டு வருது. இது என்ன பண்ணுச்சு, மலைக்கு மேலலாம் எதுவுமே போல. அந்த வெள்ளாட்டுக்கு கஞ்சி வச்சிருப்பார் இல்லையா, நம்ம நம்முடைய ரைஸு, அத போய் சாப்பிட்டுட்டு வந்துருச்சு. இதுக்கு தாகம்னா தாகம், அப்படி தாகம். அம்மாகிட்ட போய் சொல்லுது. "அம்மா, அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கும்மா, தண்ணி வேணும்மா" அப்படின்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா சிரிக்குது. அந்த அம்மா ஆட்டுக்குட்டி சிரிக்குது. நான் தான் சொன்னேன் இல்லையா? "நீ புற்கள நல்ல செல்வ செழிப்பா இருக்க புற்கள தேடி திங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அத தின்னா உனக்கு தண்ணி தாகம் எடுக்காது. நீ அந்த ஆடுகளோட சேர்ந்து நீ இத சாப்பிட்ட. இப்போ உனக்கு தண்ணி தாகம் எடுக்கு. அந்த காட்டுல எங்கேயாவது ஓரத்துல தண்ணி ஓடும். அத போய் குடிச்சிட்டு வா" அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரே பயம். போய் குடிச்சாச்சுன்னா சிங்கம் ஏதாவது நம்மள கடிச்சிச்சுன்னா அப்படின்னு இது பயம். இதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப அம்மா ஆடு சொல்லுது, "நமக்குன்னு ஒரு தகவமைப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, நமக்குன்னு ஒரு ஆம் அப்ப அந்த அம்மா ஆடு சொல்லுது, நமக்குன்னு ஒரு உடல் அமைப்பு இருக்கு. நம்மளுக்கு எவ்ளோ மழை பெஞ்சாலும் நம்மளால தாங்க முடியும். அந்த ஆடுகளால தாங்க முடியாது. கொஞ்சம் மழை பெஞ்ச உடனே ஓரமா எங்க மழை பெய்யாம இருக்கோ, அந்த இடத்துல போய் ஒதுங்கி நின்னுக்கிடும். நம்மளால மலைகள்ல ஏறி போயி பச்சை பசேல்னு இருக்க புற்கள சவச்சு சாப்பிட்றதுனால நமக்கு தாகம் எடுக்காது. அதனால தான் அம்மா சொன்னேன். உனக்கு ஃபர்ஸ்ட்டு அம்மா சொல்லும்போது அது கஷ்டமா இருந்துச்சு. மேல மேல ஏறி போய் ஏன் அவ்ளோ கஷ்டப்பட்டு சாப்பிடணும்? அவங்கலாம் அப்படி தானே இருக்காங்க. நம்ம ஏன் போணும்? அப்படின்னு நீ கேட்ட. இப்ப புரியுதா? இனிமேலாவது சொல்றத கேளு. இல்லன்னா, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னா, நீ போய் ஒண்ணு தாகத்தால சாகணும். இல்ல அப்படின்னா, அந்த தண்ணி குடிக்க போற இடத்துல சிங்கம் ஏதாவது கடிச்சு உயிர் போகும்.
எது வேணும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. எப்போதுமே உன்ன நீ மத்தவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இந்த கதை மாதிரி தான் நம்மளோட லைஃப்லயும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆம் இந்த சின்ன ஆட்டுக்குட்டி மாரி தான். அவன்லாம் ஜாலியா தானே இருக்கான். அவன் என்ன பண்றான்? எந்த வேலையும் பண்ணல. ஜாலியா தானே இருக்கான். நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கணும்? அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப குழந்தைங்க விஷயத்துல என்ன பண்ணுவாங்க? அவன்லாம் என்ன படிக்கவா செய்றான்? அவன் படிக்கவே மாட்டான். டெய்லி ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டான். ஜாலியா தான் ஸ்கூலுக்கு வரான். நம்ம மட்டும் ஏன் ஹோம் ஒர்க் பண்ணணும்? அப்படின்னு நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எப்பவுமே மத்தவங்கள பார்த்து நம் நம்மளோட திறமையோ, அவங்களோட இத வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது எப்போதுமே. மத்தவங்கள பார்த்து நம்மளோட குறிக்கோள், நம்மளோட நோக்கம் எதையுமே நம்ம வந்து மாத்தக்கூடாது. நம்மளோட குறிக்கோள் என்ன? நம்மளோட குறிக்கோள் படிக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்ம பண்ணணும். அவன் பண்றான், நான் பண்றேன் அப்படின்னு எப்பவுமே உங்கள நீங்க மத்தவங்களோட ஒப்பிடக்கூடாது. கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இந்த கதையிலருந்து நான் சொல்ல வர ஒரு விஷயம். சவால்கள வந்து எப்போதுமே சந்திக்கணும். ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அம்மா சொல்லியிருப்பாங்க, "இத பண்ணுடா, டெய்லி இந்த ஹோம் ஒர்க் பண்ணிட்டா உனக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேட்க மாட்டோம். ஓகேவா? சவால்கள எப்போதுமே சந்திக்கணும். ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையும் வேறு. ஒவ்வொருத்தர் சந்திக்கிற சவால்களும் வேற வேற மாரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு மேத்ஸ் பிடிச்சிருக்கும். ஒருத்தருக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட சவால்களும் என்னது? வேற வேற. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேற வேற. ஒருத்தங்க மத்தவங்களோட எப்போதுமே வந்து தன்னோட வாழ்க்கைய அவங்களோட ஒப்பிடவே கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தர் கூட அவங்களோட வாழ்க்கைய ஒப்பிடக்கூடாது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய திறமைய மட்டும் பார்த்து நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, இறைவனும் உங்களுக்கு உதவி உதவி செய்வார். இயற்கையும் உங்களுக்கு உதவி செய்யும். இன்னொரு நாள், இன்னொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.